விடியல் நாயகன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாக்டோ ஜியோவின் சார்பாக 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 6.25 லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான 2003க்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் 48,000 பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய